MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது திமுக விசிக இடையே இந்த சலசலப்பும் இல்லை, தொடர்ந்து எந்த விரிசலும் எழாது அப்படின்னு சிக்கலும் எழாது என்று அவருடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம் நேயர்களுக்கு. முதலில் பாத்தீங்கன்னா இது 7வது முறையா இந்த கருத்தை விசிக கட்சி தலைவர்கள், அதாவது அண்ணன் திருமாவளவன் உட்பட மற்ற துணை அமைப்பாளர்கள், பொறுப்புல இருக்கிறவங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த 15 நாள்ல இது 7வது முறை இவங்க கொடுக்குற விளக்கம். பிரச்சனை இல்ல விரிசல் இல்லைன்னு சொல்லும் போது அப்பதான் அங்க ஒரு பத்திரிகையாளரால் நமக்கு கண்டிப்பா சந்தேகம் வருது. உண்மையிலே இப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இன்னைக்கு தேதியில பிரச்சனை இருக்குன்னா எதுவும் இல்ல தெரிஞ்ச மாதிரி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இருக்குன்னா ஓரளவுக்கு இருக்கு. அது போராட்டங்கள் பண்றாங்க, தொழிலாளர் பிரச்சனை பேசுறாங்க, கரண்ட் பில்லு இபில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசுறாங்க, அது அதோட இருக்கு. பட் விசிக என்பது அதை தாண்டி பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சர்ச்சை விமர்சனம் வருது. அதே மாதிரி அவங்க கட்சியினுடைய துணை அமைப்பு பொறுப்புல இருக்கக்கூடிய ஆதவன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட அந்த பேட்டிகள் கூட நீங்க பாத்திருப்பீங்க. அவ்வளவு தெளிவா அவ்வளவு அழுத்தம் திருத்தமா பேசுறாங்க. அதுவும் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கவங்க, அவங்க கட்சி பதவியும். அப்படி இருக்கும்போது இது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டுக்கிட்ட ஒரு வேலை நடக்கிறதா அப்படின்ற அந்த சந்தேகம் எழுகிறது. ஏன்னா இந்த அவர்கள் பேசுறதுனாதான் சர்ச்சையாகுது. இப்ப ஏன் பேசுறாங்கன்னா அப்ப உண்மையில அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. அது பிரச்சனையாவது சர்ச்சையாவது, பேட்டி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்குறாங்க, திருப்பி மறுபடியும் பேசுவாங்க, பேட்டி கொடுப்பாங்க, சர்ச்சையாகவும், அதுக்கப்புறம் விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ இதே பேட்டர்னை தான் இவங்க தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப திரும்பவும் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவருடைய கருத்து குறித்து கேட்கும் பொழுது இவங்க கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அது கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதை பற்றிய கருத்துக்கள் இல்லைங்க. இது கட்சி தலைமைக்கோ இல்ல தங்களுடைய பாஸுக்கோ பிடிக்காத ஒரு கருத்தை யாரும் பேச மாட்டாங்க. அப்போ இந்த கருத்தை உங்களுக்கு விசிகாலுமே ஒரு சிலர் பேசுறாங்க, ஒரு சிலர் பேசுவது கிடையாது. குறிப்பாக நீங்க ரவிக்குமார் அவர்கள் போன்றவர்கள் இல்ல வன்னியரசு போன்றவர்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காரசாரமான விவாதங்களோ இல்ல அந்த கட்சிக்கு உண்மையான இருக்கக்கூடிய கட்சிக்கு, அதாவது திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆவணமா ஆகக்கூடாதா, அது ஒரு பேசுபொருள். விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் ஆகலாமா ஆகக்கூடாது. அப்ப ஜனநாயக நாட்டுல இவர்கள் அமைச்சர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம்னா ஆகலாம். இது ஒரு நியாயமான கருத்து. இது அந்த கட்சி நம்புகிற ஒரு கொள்கை தான். இந்த கருத்தையே பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்ற அந்த துணியில இருந்து பார்க்கும்போது இவர்கள் பாதி பேர் அதை பேசுறாங்க. இப்ப திருமாவளவன் அவர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா அவங்க புரிதல் இல்லாம பேசுறாங்க, அவங்க கூட்டணியில பிரச்சனை இல்ல, சொல்லி கொடுத்ததே இவங்கதான், அவங்க இப்படி எல்லாம் பேசுங்க, இதுதான் நம்ம கொள்கைன்னு. அவங்க அதுல அடிப்படையா ஒண்ணு சொல்றாங்க. நிறைய மாவட்டத்துல கட்சி கொடியை கூட ஏத்த விடுறது இல்லை எங்களை காவல்துறையில இருக்கிறவங்க. காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல வருது? முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல வருது. அப்போ ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒரு கட்சி கொடியை கூட ஏத்த முடியாத அளவுக்கு அவல நிலை இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க, பதிவு பண்றாங்க. அப்ப இதெல்லாம் பேசிட்டு, இதெல்லாம் சொல்லிட்டு, கருத்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுவும் மது பிரச்சனை பாரு, மது பிரச்சனை இருக்கு, மாணவர்கள் கிட்ட இளைஞர்கள் கிட்ட உங்களுக்கு போதைப் பொருட்கள் கையில கிடக்குது, அதை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் வெளிப்படையா பண்றாங்க. ஆனா நம்ம பத்திரிகையாளர்கள் போய் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல எங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்ல, கூட்டணி சுமூகமா இருக்கு, கூட்டணி சுமூகமா இருக்கும், அது இதுல மாற்றுக்கிறது கிடையாது. மக்கள் இதனால் நிறைய பாதிக்கப்படுறாங்க, மக்கள் பிரச்சனை இருக்கு. அதை தாண்டி இவர்களுக்கு அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்குறாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒண்ணு பிரச்சனை இருக்கா இல்லையான்றது தெளிவா சொல்லணும், அதை சொல்ல மாட்டேன்றாங்க. நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லையான்னு கேட்டா அதுக்கும் தெளிவில்லை. நாங்க கூடி பேசி முடிவு எடுப்போன்றார். அந்த கட்சியினுடைய தலைவர் இவர் தான். ஆனா திருமாவளவன் அவர்கள் முடிவு எடுப்பாருன்னா அதுதான் இறுதிக்கட்ட முடிவு. அதை எதிர்த்து பேசவோ இல்ல அந்த முடிவை மாற்றி எழுதுறதுக்கோ இன்னைக்கு தேதியில விசிகால அடுத்த கட்ட தலைவர் இல்ல. அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்றாருன்னா, கூடி பேசி முடிவு எடுப்போம்னா என்ன சொல்றாருன்னா, அவர் திரு ஆதவன் அவர்களை பாதுகாக்கிற வேலையில அவர் இறங்குறாரு. அதே நேரத்துல இந்த மாதிரி கருத்து சொல்றவர்களையும் தம்பி பரவாயில்ல நீங்க பேசுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்களோன்ற அந்த ஐயம் எனக்கு பத்திரிகையாளராக இருக்கிறது. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806.